கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே தமிழக அரசு வழங்கிய வீட்டுமனை பட்டாக்களில் முறைகேடு நடந்துள்ளதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் தகுதியற்ற பயனாளிகளுக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளதாக புகார் தெரிவித்துள்ளனர். தமிழகத்திலேயே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் 80,000த்திற்கு மேற்பட்ட இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டது. இதில் போச்சம்பள்ளி தாலுகாவுக்கு உட்பட்ட பகுதியில் மட்டும் 2700 வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கியுள்ளனர். அந்த வரிசையில் போச்சம்பள்ளி அடுத்த பழனி ஆண்டவர் நகர் பகுதியில் 302 பட்டாக்கள் தற்போது வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட பட்டாக்களில் 100க்கும் மேற்பட்டோர் தகுதியற்ற பயனாளிகளை இணைத்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். சொந்த நிலம் வீடு இல்லாத ஏழை எளிய மக்கள் மற்றும் 5 ஆண்டுகளுக்கு மேலாக கிராம நத்த புறம்போக்கு நிலத்தில் வசிப்பவர்களுக்கு வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு வழங்க உள்ள பட்டாக்களை எனவே மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டு மீண்டும் பட்டாக்களை மறு சீரமைப்பு செய்து தகுதி அற்ற பயனாளிகளை நீக்கி தங்களுக்கு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ள காட்சிகளை தற்போது பார்க்கலாம். எனக்கு 3 பெண் குழந்தை இருக்குதுங்க. நாங்க ரொம்ப வருஷமா இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோங்க. ஆனா கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு எந்த சலுகையுமே பண்றது இல்ல. பண்றேன்னு சொல்றாங்க, போனா எதுவுமே எங்களுக்கு என்ன சொல்றது, ஒரு இதாவது போமா பண்ணி தரேன், ஆபீஸ்ல போய் கேட்டா அங்க கேளு இங்க கேளுன்றாங்க. ஒண்ணுமே எங்களுக்கு செய்யறது கிடையாதுங்க சார். கேட்டா நான் என்ன சொல்றது, எங்க வீட்லயும் விட்டுட்டு போயிட்டாங்க. 3 பெண் குழந்தை இருக்கிறாங்க. எங்களுக்கு வீடு வாசல் இல்லைங்க. எத்தனை டைம் போய் முன்சிபல் கிட்ட தாசில்தார் கிட்ட எல்லாருக்கிட்டையும் கேக்குறாங்க. கேட்டாலும் எங்களுக்கு எந்த சலுகையுமே பண்றது இல்லைங்க. உங்களுக்கு என்ன ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க சார். நாங்க இந்த வியாபாரம் பண்ணி தான் நாங்க பொழைக்கிறோங்க. எங்களுக்குன்னு பணம் வசதி எதுவுமே கிடையாது. போய் கேட்டாலும் நான் சொல்றது, வருஷம் எத்தனை வருஷமா எழுதி போட்டாலையும் எங்களுக்குன்னு எந்த ஒரு நல்லதுமே இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு பண்றதே கிடையாதுங்க சார். நாங்களும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தாங்க. ஒரு ஆட்சியில எங்களுக்கு இப்ப தருவாங்க அப்ப தருவாங்க, நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணி பாக்குறோங்க. ஆனா ஒரு ஆட்சியில கூட எங்களுக்குன்னு எந்த ஒரு சலுகையுமே, எங்களோட இனத்திற்கு எந்த சலுகையுமே கவர்மெண்ட் பண்றது இல்லைங்க சார். பையனுக்கு 3 ஆம்பளை பசங்க. ஒரு பையன் கீழே பாதியில விழுந்து மண்டை உடஞ்சி மண்டை ஓப்பன் பண்ணி கை கால் விளங்காத இருக்கிறான். எங்க வீட்டுக்காருக்கு லக்கம் அடிச்சிருச்சு. பையன் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துருச்சு. நடுப்பையன் சின்ன பையன் குடிச்சு அந்த வேதனை ரொம்ப இதாயிடுச்சு. எங்க வீட்டு குடும்பமே ரொம்ப தத்தளிச்சு தண்ணியில் நிக்கிற மாதிரி நிக்கிற சாமி. எனக்கு கொடுத்தாங்க, ஒரு பட்டா கொடுத்தாங்க. ஒரு பட்டாவில் 2 சென்ட்ல எத்தனை பேர் இருக்கிறது சாமி? நாங்க 4 குடும்பம், 3 பசங்க, நாங்க 2 பேரு, மருமக்குமாரு, பேர பிள்ளைங்க 3. அவங்க அப்பா இறந்ததுமே எல்லாம் என்கிட்ட தான் இருக்குது. இந்த ஸ்கூல்ல தான் படிக்க வச்சுன்னுக்கிறேன். அதுக்கு ஆதார் அட்டை கொடுக்க மாட்டேன்றாங்க. இந்த பிள்ளைக்கு எந்த நிதி உதவியும் கிடைக்கல. உயப்பு கேட்டோம். நாங்க அவ்வளவு வசதி இல்லை சாமி. அன்னாடிக்கு போனா முடி கிடைச்சா உண்டு, முடி கிடைக்கலன்னா இல்லை. ஏதோ அவர் கூட பின்னி இருந்தாரு. அவருக்கு ஆளு ஆப்ரேஷன் பண்ணி அவருக்கு மனநிலை சரியில்லாத போயிடுச்சு. ரொம்ப கஷ்டமா இருக்குது சாமி. எங்களுக்குன்னா அந்த பிள்ளைக்கு ஒரு பூண்டு கிடைச்சா அது தனியா கஞ்சி காய்ச்சி குடிச்சுன்னு இருக்கோம். எங்களுக்கு சொந்த ஊர் பழனி நகர் சார். நாங்க போய் கிருஷ்ணகிரியில நம்ம போச்சம்பள்ளி தாலுகா ஆபீஸ்ல கொடுத்தோங்க சார். மெட்ராஸுக்கு போனோங்க. இதே கிருஷ்ணகிரியில போய் மனு கொடுத்துனேதாங்கிறோம் சார். இது வரைக்கும் 10-15 வருஷமா நாங்க மனு கொடுத்துனுக்குறோங்க. 10 வருஷம் 15 வருஷமா வீடு கட்டினேதாங்கிறோங்க. எங்களுக்கு அந்த நடவடிக்கை எதுவும் எடுக்கல சார். பாதி பேருக்கு கொடுத்தாங்க, பாதி பேருக்கு கொடுக்கல சார். இல்லாதவங்களுக்கு கொடுத்தா ஏதோ எங்களுக்கு உதவி ஆகும் சார். நாங்க மனு கொடுத்துனேதாங்கிறோம் சார். எங்களுக்கு ஏதோ ஒரு சலுகை எங்களுக்கு இன்னும் வரல சார். எங்களுக்கு ஒரு பையன் ஹேண்டிகேப்பு, இன்னொரு பொண்ணு காது கேட்கல. இதெல்லாம் எங்க வீட்டுக்கார பாதிரி இறந்துட்டாங்க சார். நானும் போய் கேட்டு பார்த்துட்டு இந்த இடையில போய் நான் கேட்க முடியாத ஆயிப்பேன் சார். இப்ப நான் எங்களுக்கு பட்டா வேணும் சார். எங்களுக்கு அதுக்கு தகுந்த நடவடிக்கை கவர்மெண்ட் தான் சார் எடுக்கணும். மனு கொடுத்தோம் கிருஷ்ணகிரியில போய். அது 2 வீட்டை பட்டா அப்படியே நிக்குது. சில பேருக்கு வந்துருங்குது, சில பேருக்கு வரல. அதனால நாங்க ஒரு அப்பாய் மாதிரி இருக்கிறோங்க. 20 வருஷமா இங்க இருக்கிறோங்க. எங்களுக்கு ஒரு மனு கொடுத்து ஒரு வீடு தங்கறதுக்கு ஒரு வீடு வேணுங்க சார். எங்களுக்கு வீடு வசதி எதுவும் இல்லை. இங்க 10 வருஷம் ஆகுது. பட்டா இங்க 300 குடும்பங்களுக்கு வந்திருக்கு. ஆனா எங்க பேர்லாம் அதுல வரல. நாங்களும் மனு கொடுத்துருக்கோங்க. எங்களுக்கு பட்டா வேணும். நாங்க இருக்கிறது பழனியாண்டம் கோயிலாங்க இருக்கிறோங்க. மாவட்டம் போச்சம்பள்ளியில தாலுகா ஆபீஸ்ல கொண்டு போய் எழுதி கொடுத்தோங்க. அங்கேயும் வரல. கிருஷ்ணகிரியில 4 வாரம் கொண்டு போய் கொடுத்தோங்க. அங்கேயும் வரல. பட்டா எல்லாருக்கும் கொடுத்துங்கிறாங்க. எங்களுக்கு வரல சாமி. எங்க வீடு தான். எங்க வீட்டுக்காரர் சின்ன வயசுல என்ன விட்டு இறந்துட்டாரு. எங்க 3 பசங்களுக்கு ஒருத்தனை கண்ணு தெரியல, ஒண்ணு காது கேட்கறதுல, ஒருத்தனுக்கு கண்ணு தெரியல. சின்ன வயசுல இறந்துட்டாரு. நீங்க ஒரு வீடு எனக்கு ஒண்ணு கட்டி கொடுத்தா எனக்கு பட்டா கொடுத்தா போதும். நாங்க இந்த மாதிரி கூலி தாங்க சார் செய்யறோம். நாங்க வேலைக்கு வரோம்.
நாங்க வந்து இந்த பட்டாக்கெல்லாம் எழுதி அவங்க சொல்லும் போதெல்லாம் நாங்களும் எழுதி போட்டாங்க சார். பாருங்க எங்களுக்கு பட்டா 2023லயே வந்தது. நாங்க வந்து எழுதி போட்டு 15 வருஷமா எங்களுக்கு வந்த இது மட்டும் தான் அத்தாச்சி இருக்கு. எங்களுக்கு கேட்டா பட்டா தர மாட்டேங்கிறாங்க சார். இப்ப வந்து கேட்டாங்கன்னா நாங்களும் வந்து கூட சாலை வீட்டுல தான் இருக்கிறோம். 15 வருஷமா இருக்கோங்க சார். வரும்போதெல்லாம் போங்க தருவாங்க. ஆனா காசை வாங்கிட்டு இருக்கிறவங்களா கொடுத்தாங்க, இல்லாத பிள்ளைங்க தர மாட்டேங்க சார். எங்க கையில காசு எதுவும் இல்லாதனால நீங்க தாங்க சார் எங்களுக்கு முதல்ல சொல்லி தான் எங்களுக்கு வந்து உதவி பண்ணணும். எங்களுக்குன்னு வந்து வீடு வாசலாம் இல்ல கரண்ட் எங்களுக்குன்னு எதுவுமே இல்ல. நாங்க இருக்கிற இந்த மாதிரி சாலை வீட்டுல தான் இருக்கிறோம். நாங்க புறம்போக்குல வீடு கட்டி இருக்கிறோம். வேற இந்த வீடு தான் எங்க வீடு, சாலை வீடு தான். நீங்க பார்த்து எங்களுக்கு எதனா பட்டா எங்களுக்கு படம் கொடுங்க. எங்களுக்குன்னு எந்த வசதியுமே பிள்ளைங்களுக்கு தண்ணி கிண்ணி இப்ப வீடு கட்டின எல்லாம் கொடுத்துருவாங்க. நாங்களாம் 15 வருஷமா அந்த வீட்டுல தான் இருக்கோம். எங்களுக்கு தர மாட்டேங்கிறாங்க சார்.